அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹபீப் இப்னு ஜைதுல் அன்சாரி அலி அவர்கள் புகழ்பெற்ற நபி தோழர்களில் ஒருவராவார்கள். இவருடைய பெற்றோர்களான ஜைத் இப்னு ஆசிம் மற்றும் நுசைபா பின்த் கௌபு ஆகியவர்களுடன் இவரும் முன்னரே இஸ்லாத்தை தழுவியிருந்தார்கள். அகபா உடன்படிக்கையில் பங்கு பெற்ற 73 உத்தம சஹாபாக்களில் இம்மூவரும் சேர்க்கப்படுவர். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவில் குடியேறிய பின்னர் ஹபீப் அவர்கள் அன்னலாருடன் நெருக்கமாக தொடர்பு கொண்டார்கள். அன்னலார் பங்கேற்ற அனைத்து போர்களிலும் இவர்களும் பங்கேற்று பல்வேறு சாதனைகளை புரிந்து காட்டினார்கள். அரேபிய தீபகற்பத்தில் தென்மாநில பகுதியான யமாமாவில் முசைலமா என்னும் ஒரு கொடியவன் தோன்றினான். தலைமை பதவியில் மோகம் கொண்டு தவறான சித்தாந்தங்களை கூறி தன் பக்கம் மக்களை இழுக்க முற்பட்டான். நுபுவத் என்னும் நபிப்பட்டம் தனக்கு கிடைத்து விட்டதாக பிரகடனம் செய்தான். இந்த பொய்வாதத்தை ஏற்கும்படி மக்களை வற்புறுத்தினான். தன் கோத்திரமான பனு ஹனீஃபா குலத்தாரை தூண்டிவிட்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக விசுவாசம் கொண்ட மூமின்களுக்கு தீமைகளை விளைவித்தான். இவன் வாழ்ந்த பகுதியில் இஸ்லாமிய அழைப்பு பணிகளுக்காக அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பப்பட்ட தோழர்களை இவன் துன்புறுத்தினான். பின்னர் அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நபித்துவத்திலும் உரிமை கொண்டாடினான். ஒரு நாள் அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அவையில் வீற்றிருக்க ஒருவர் தம் கரத்தில் கடிதம் ஒன்றினை ஏந்திய வண்ணம் வந்தார். முசைலமா இக்கடிதத்தினை கொடுத்தனுப்பியதாக சொல்லி அன்னலாரிடம் அதை நீட்டினார். அன்னலாருக்கு அது வாசித்து காட்டப்பட்டது. அதில் இறை தூதர் முசைலமா, இறை தூதர் முகம்மதுக்கு எழுதி கொள்வது என்னவென்றால், உமக்கு சாந்தி உண்டாகட்டும். நிற்க, நானும் உம்முடன் பங்குதாரர் ஆக்கப்பட்டுள்ளேன். இப்பூமியின் 2 பகுதி எமக்கும் மற்றது குறைசிகளுக்கும் உரியதாகும். ஆனால் குறைசிகள் அக்கிரமக்காரர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை கேட்ட அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் எழுத்தர்களில் ஒருவரை அழைத்து முசைலமாவிற்கு இப்படி பதில் வரைந்தார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாபெரும் பொய்யன் முசைலமாவிற்கு இறைத்தூதர் முகம்மது எழுதி கொள்வது என்னவென்றால், நேர்வழியில் செல்வோருக்கு மட்டும் சாந்தி உண்டாகட்டும். நிற்க, பறந்து விரிந்த இப்பூமி அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. அவன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு அதில் அதிகாரத்தை வழங்குவான். ஆனால் அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களுக்கு மட்டுமே நல்ல முடிவு உண்டு. இக்கடிதத்தை அதே மனிதரிடம் கொடுத்தனுப்பினார்கள். அவர் எடுத்துச் சென்று முசைலமாவிடம் ஒப்படைத்தார். முசைலமா அதை திறந்து பார்த்ததும் ஆத்திரத்தால் குமுறி எழுந்தான். நுபுவத்தை, இறை தூதுவத்தை முதலீட்டும் பிழைப்பாகவும் பாரம்பரிய சொத்தாகவும் கருதி கொண்டிருந்த அவனுக்கு இக்கடிதம் சாட்டையடியாக அமைந்தது. பூமியின் சரிபாதி பகுதிக்கு தான் அதிபதியாகி அதிலுள்ள மனித சமூகத்தை அடிமைப்படுத்தலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய நப்பாசையை அன்னலாரின் பதில் கடிதம் தகர்த்தெறிந்து விட்டது. முசைலமா கருதி தெளிந்தான். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பலவிதமான இன்னல்களை அளித்தான். இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக யார் யாரை அண்ணல் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரேபியாவின் தென்பகுதிக்கு அனுப்பி வைத்திருந்தார்களோ அவர்களை எல்லாம் பயங்கரமாக கொடுமைப்படுத்தினான். பனு ஹனீஃபா குலத்தில் உள்ள சிலரை ஏவிவிட்டு அவர்களுக்கு தீங்கிழைத்தான். தன்னை நபியாக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வம்படியாக பிரச்சாரம் செய்து தனக்கு ஆதரவாக ஆள் சேர்ப்பதில் துரிதமாக ஈடுபட்டான். அவனை நபியாக ஏற்க மறுத்தவர்களை துன்பத்திற்குள்ளாக்கினான். முசைலமா செய்து கொண்டிருந்த தீமைகள் சமூகத்தில் பெரும் குழப்பத்தையும் பயங்கர விளைவுகளையும் ஏற்படுத்தின. இனியும் அவனை இப்படியே விட்டு வைப்பது சரியல்ல என்று அன்னலார் கருதினார்கள். அவனுடைய அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து முதற்கட்டமாக கடிதம் எழுதி எச்சரிக்க நினைத்தார்கள். கடிதத்தை எடுத்துச் சென்று முசைலமாவிடம் சேர்க்கும் பொறுப்பை தம் அருமை தோழர் ஹபீபிடம் ஒப்படைத்தார்கள். கடிதத்துடன் யமாமாவை நோக்கி ஹபீப் விரைந்தார்கள். உன்னதமான ஒரு பொறுப்பை அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் ஒப்படைத்திருப்பதை எண்ணி எண்ணி அவருடைய மனம் மகிழ்ந்தது. கடிதத்தை படித்து முசைலமா திருந்துவிட்டால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் கொஞ்சம் நஞ்சமா? அல்லாஹ்வின் மகத்தான அருட்கொடைகளுக்கு நாம் உரியவர் ஆவோம் என்றெல்லாம் எண்ணியபடியே ஹபீப் மகிழ்ச்சியோடு பயணத்தை தொடர்ந்தார்.
ஆனால் போகும் இடத்தில் அவருக்கு மரணம் காத்திருக்கிறது என்ற உண்மையை அந்த நிமிடம் ஹபீப் ரலி அவர்கள் அறியவில்லை. ஹபீப் இப்னு ஜைதுல் அன்சாரி ரலி அவர்கள் முசைலமாவை சந்தித்து தாம் கொண்டு வந்த கடிதத்தை ஒப்படைத்தார்கள். அதை படித்து பார்த்ததும் முசைலமாவின் இருண்ட இதயம் இன்னும் கருமையடைந்தது. கடிதத்தில் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை படித்ததும் படிக்காதவன் போல முசைலமா முகத்தை திருப்பிக் கொண்டான். வழிகேட்டிலேயே நிலைத்திருப்பது என்று தீர்மானித்து ஹபீப் ரலி அவர்களை துன்புறுத்த தொடங்கினார். தூதர் பொறுப்பை வகித்து செல்லும் எவரையும் அரபிகள் தொல்லைப்படுத்த மாட்டார்கள். ஒருவர் எவ்வளவுதான் கொடும் பகைவனாக இருந்தாலும் மற்றொரு குழுவின் தூதர் எனும் அந்தஸ்துடன் வந்தால் அவர் மதிக்கப்படுவார், தீங்குகள் செய்யப்பட மாட்டார். அரபிகளின் நல்ல குணங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் முசைலமாவிடம் இம்மாதிரி நற்பண்புகள் காணப்படவில்லை. அவன் மாபெரும் அயோக்கியனாக இருந்ததால் மனிதாபிமானத்தையே இழந்து விட்டிருந்தான். நபிகள் நாதரின் தூதராக சென்ற ஹபீபின் மீது அக்கிரமங்கள் பலவற்றை அவிழ்த்து விட்டான். எப்படியாவது ஹபீப் இஸ்லாத்தை கைவிட்டு தன்னுடைய அனுதாபியாக மாறிட வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அதற்காக அவரை பலவிதத்திலும் சித்திரவதைகள் செய்தான். என்னை நபியாக ஏற்றுக்கொள், இல்லாவிட்டால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினான். ஹபீப் அவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் தன்னை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முசைலமா ஒரு சூழ்ச்சி செய்தான். ஏதாவது ஒரு நாளை குறிப்பிட்டு அந்நாளில் தன் வம்சத்தினரை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும். தன்னை நபியாக ஏற்றவர்கள் சூழ்ந்து நிற்க ஹபீபை மக்கள் சந்நிதிக்கு இழுத்து வர வேண்டும். அவர் முசைலமாவை நபியாக ஏற்றுக்கொள்வதுடன் அதை பொதுமக்கள் முன்னிலையில் பிரகடனம் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அவரை அந்த இடத்திலேயே தீர்த்து கட்டிவிட வேண்டும். இதுதான் முசைலமாவின் திட்டம். தீர்மானிக்கப்பட்ட நாள் வந்தது. ஹபீப் விலங்குகள் மாட்டப்பட்டு இழுத்து வரப்பட்டார். மக்கள் திரளாக கூடியிருந்தனர். ஹபீபின் மேனி எங்கும் காயங்கள். இனி உயிருக்கு பயந்தாவது என்னை நபியாக ஏற்கக்கூடும் என்று எண்ணிய முசைலமா அவரிடம் இப்படி வினவினார். நீர் முகம்மதை இறை தூதராக ஏற்றிருக்கிறீரா? ஆம் என்றார் ஹபீப் அழுத்தமாக. என்னையும் இறை தூதராக ஏற்பீரா? முடியாது, நீ சொல்லும் எதையுமே நான் கேட்க தயாராக இல்லை என்று ஓங்கி முழங்கினார் ஹபீப். இதை கேட்டதும் முசைலமாவின் முகம் ஆத்திரத்தால் சிவந்தது. பொதுமக்களை திரட்டி வந்து அவர்கள் முன் ஏதோ சாதனை படைக்கப் போவதாக கருதி கொண்டிருந்த அக்கொடியவனின் எண்ணங்களை ஹபீப் ரலி அவர்கள் தூள் தூளாக்கி விட்டார்கள். முசைலமா வெறிப்பிடித்த நாயாக மாறினான். தன் அடியாட்களின் உதவியால் ஹபீபை சித்திரவதை செய்து உயிரை பறித்துவிட முயற்சி செய்தான். மறைவு நாடி ஹபீப் ரலி அவர்களின் உடல் உறுப்புகள் துண்டு துண்டாக வெட்டி சிதைக்கப்பட்டன. சற்று நேரத்தில் அவர்கள் கொத்தப்பட்ட மாமிசம் போல் ஆகிவிட்டார்கள். இத்தகைய பயங்கர கொடுமைகளை தந்து துன்புறுத்தியும் கூட ஹபீப் ரலியின் இஸ்லாமிய உணர்வுகளை வெறியன் முசைலமாவால் அசைக்க முடியவில்லை. உறுப்புகள் கண்டந்துண்டமாக வெட்டப்பட்டாலும் சரி, உயிரை போனாலும் சரி, முசைலமாவின் விருப்பத்திற்கு மட்டும் இசைந்துவிடக் கூடாது என்பதில் ஹபீப் ரலி உறுதியுடன் இருந்தார்கள். தம் உடலில் உயிர் ஒட்டி கொண்டிருந்தவரை கலிமத்து ஷஹாதாவை மொழிந்து கொண்டிருந்தார்கள். அதே நிலையில் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அன்று ஹபீப் ரலி அவர்கள் நினைத்திருந்தால் தம் உயிரை காப்பாற்றி இருக்க முடியும். தன்னுடைய தூய்மையான அசைக்க முடியாத இறை நம்பிக்கையை வெளியில் காட்டாமல் வாயளவில் முசைலமாவை ஏற்றுக்கொண்டதாய் கூறி அவர் சுலபமாய் தப்பித்திருக்க முடியும். உயிருக்கு ஆபத்து என்ற நிலையில் அவருடைய அந்த செயலில் யாரும் குற்றம் காணவும் முடியாது. அவருடைய ஈமானுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் ஹபீப் ரலி அவர்கள் அதை விரும்பவில்லை. இஸ்லாமிய நெறிக்கு முரணாக நொடிப்பொழுது வாழவும் அவர்கள் விரும்பாதவர். உயிரை போனாலும் சரி, தவறான கொள்கையை நாவால் மொழியவும் அவர்கள் விரும்பவில்லை. அவர்களால் அது முடியவும் முடியாது. ஏனெனில் அவர்களுடைய இஸ்லாமிய உணர்வு அப்படி. ஹபீப் ரலியின் கொடூர மரணம் பற்றிய தகவல் அண்ணன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டியது. முசைலமா அடையப் போகும் துர்க்கதியை எண்ணி அதற்கான சந்தர்ப்பம் வரும் வரை சமாதானப்பட்டு கொண்டார்கள். ஆனால் ஹபீப் ரலியின் தாயார் நுசைபா பின்த் கவ்புக்கு இச்செய்தி வேதனையையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்தியது. எனவே முசைலமாவை பழிவாங்கியே தீர வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்டார்கள். தம் கையில் இருந்த வாளை தூக்கி பிடித்து கொண்டு இந்த வாள் முனையால்
முசைலமாவின் சதையை கீறி கிழித்திடும் வரை நான் ஓய்ந்திட மாட்டேன் என்று சூளுரைத்தார்கள். பின்னர் அல்லாஹுவின் விதியை நினைவு கூர்ந்து தம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டாலும் தாம் மேற்கொண்ட சபதத்தை அவர்கள் கைவிடவில்லை. அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி காலம் முடிந்தது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தார்கள். அந்நலாரின் மரணத்திற்கு பின் முசைலமாவின் அக்கிரமங்கள் நாட்டில் தடை விதித்தாடின. தன்னை நபியாக மக்கள் ஏற்க வேண்டும் என்று தீவிர பிரச்சாரம் செய்தான். நபியாக ஏற்காதவர்களை கொடுமைப்படுத்தினான். அவனுடைய கொடுமைகளுக்கு பயந்து சில அப்பாவிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினர். அண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரையில்தான் அவர்களை ஏற்க வேண்டும். இவ்வுலகை விட்டு பிரிந்ததற்கப்பால் அவர்களை நபியாக ஏற்க தேவையில்லை என்று கருதிய அறிவிலிகள் சிலர் முர்த்தத்துகளாயினர். இதை கண்ட அபூபக்கர் அவர்கள் மதம் மாறியவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள். முசைலமாவின் குரூரத்தனமான போக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் எத்தனித்தார்கள். முஸ்லிம்களின் படைகளை திரட்டிக் கொண்டு யமாமாவில் அவனை சந்திக்க முனைந்தார்கள். முசைலமாவும் தன் படைகளை திரட்டிக் கொண்டு வந்து முஸ்லிம்களை நசுக்கிவிடலாம் என்று கருதினான். இரு தரப்பினருக்கும் இடையே ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு கடும் போர் மூண்டது. ஹபீபர் அலியின் தாயார் நுசைபாவும் முஸ்லிம்களின் படைகளோடு சேர்ந்திருந்தார்கள். வலக்கரத்தில் வாளும் இடக்கரத்தில் ஈட்டியுமாக வந்து போர்க்களத்தில் குதித்தார். அவர் மேனியிலிருந்து இரத்த துளிகள் கொட்டி கொண்டிருந்தன. உடம்பெல்லாம் 12க்கும் குறையாமல் வெட்டுக்காயங்கள் இருந்தன. இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த வீராங்கனை போர்க்களத்தில் புயலாய் சுழன்றார்கள். இறைவனின் கொடிய விரோதி முசைலமத்துல் கஸ்ஸாப் எங்கே என்று உரக்க கூவினார்கள். இதற்கிடையில் முன்னர் உஹது போரில் ஹம்சார் அவர்களை கொன்றவரான வஹசி இப்னு ஹர்பில் ஹப்சி என்பவர் தம்மிடமிருந்த அம்புக்கு முசைலமாவை இரையாக்கி பூமியில் சாய்த்து விடுகிறார். இதை கவனித்துக் கொண்டிருந்த அபு துஜானா சம்மாக் இப்னு கர்சா என்பவர் ஓடிச் சென்று முசைலமாவின் உயிரையே போக்கிவிட்டார். முசைலமாவின் மரணத்தை தொடர்ந்து நிராகரிப்பு சக்திகள் விரண்டோடின. இழிவை சுமந்து கொண்டு முசைலமாவின் சீடர்கள் புறமுதுகு காட்டி ஓடினர். இந்த யுத்தத்தில் சுமார் 450 பிரபலமான நபி தோழர்கள் உயிர் தியாகம் செய்தார்கள். இவர்களுள் 70க்கும் மேற்பட்டோர் திருக்குர்ஆனை மனனம் செய்திருந்த ஹாபில்கள் ஆவார். ஆனால் எதிரிகள் ஒட்டுமொத்தமாக தோற்கடிக்கப்பட்டு முஸ்லிம்கள் முழு வெற்றியையும் ஈட்டினார்கள். இந்நிலையை கண்கூடாக கண்டு நின்ற ஹபீபர் அலியின் தாயார் தம் புதல்வனின் தியாகத்தையும் அர்ப்பணிக்கும் பண்பையும் இறைவன் மறுமையில் அவருக்கு வழங்கவிருக்கும் வெகுமதிகளையும் நினைவு கூர்ந்து தம்மை தேற்றிக் கொண்டார்கள். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.